இப்ப முன்னாடி கொஞ்சம் சின்னதா வச்சுட்டாங்களோ? ஆமா, பேனட் சின்னதாக்கிட்டாங்க. வச்சுறேன் ஐஸ். பார்த்தீங்கன்னா அது பழைய பிக்கப்பில் பார்த்தீங்கன்னா பேனட் நீளமாக இருக்கும், பின்னாடி கொஞ்சம் தொட்டி சின்னதாக இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், பேனட் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு இருக்கிற மாதிரி சின்னதாக்கிட்டாங்க. இது வந்து நிறைய பேத்துக்கு பெருசாக இருக்கும்போது என்ன இதாக இருக்கும்னா, முன்னாடி நம்ம வந்து இவ்வளோ நீளமாக இருந்தானே இப்போ ஒரு போஸ்ட் கிட்ட போனால் கரெக்டாக விட்டுருக்குமா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் இப்போங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. உள்ள ஏசிலாம் இருக்கும். பொலேரோ மேக்ஸ் பிக்கப். வாட்டி பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து பேசணும்னு சொன்னதில்ல, நான் ஒழுங்கா கவனிக்கல பார்த்துருக்கேன். ஏசி இருக்கு. வண்டி அப்படியா? எடுக்க வரல. இது வந்து எத்தனை டன்னு ஆக்கியபாசி? இது இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு கொடுக்குற மாதிரி 2 வருஷம். டாக்ஸ் வந்து இப்போ 3 மாதத்துக்கு வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து 1 வருஷம் ஃப்ரீ டாக்ஸ். ஓகே. ஓட்டி பாருங்க, நான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கு. ஏசி வந்து மைலேஜ் குறையாதுன்னு சொல்றாங்க. நமக்கு எப்படின்னு வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தெரியும். சார்ஜிங் இந்த 12 வாட்ஸுக்குள்ள இது இருக்கு. அசார் லைட் இருக்கு. கீரு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனால் வண்டி பேனர் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அதனால நமக்கு வந்து ரோட நல்ல வியூ தெரியும். முன்னாடி இருக்க பழைய வண்டி பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். அதான் இது பேனட். மஹிந்திரா மாஸ் கட்டாங்க போங்க. தொட்டி தான் ரொம்ப நீளமாக இருக்கு பாருங்க. பழைய வண்டி இந்த வண்டி எவ்வளோ நீட். உள்ள ஒரு ஆளுக்கு 3 டயர் சைஸ் பெருசாக்கிட்டாங்களோ? அதான் நம்ம ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்கு. வண்டி ரொம்ப ஏசியோட தான் இருக்கும். ஏன்னா வண்டி அதாவது கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்துரும்னே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. நானாக தான் சொன்னேன். ஏன்னா அவர் பேமெண்ட் தர மாட்டேன், இசூசு கம்பெனிக்கு போறேன்னு சொன்னாரு. ஏன்னா யாராவது பேசணும் அவர்கிட்ட. பேனட் சின்னதாகிட்டாங்க பார்த்தீங்களா? கேட்டு சொல்றேன், இந்த டெலிவிஷனை கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பிரச்சனை தான் நம்மளை போட்டு மாட்டி போயிட்டேன். பிரச்சனை வந்தோடனே நம்மளை போட்டு மாட்டி போயிட்டல நீ. பழைய வண்டி வைப்ரேட் இல்லையே. கேட்டு கேட்டு சொல்றேன். பழைய வண்டி ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். பாயிண்ட் அதான் அப்படிதான் வக்கீல் மாதிரி பாயிண்ட பிடிச்சு பேசணும். யார்கிட்ட போய் என்ன பேச சொல்ற? கஸ்டமர் கூட பேசுங்க யாராவது. என்ன பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க. இது வந்து சிஸ்டம் மாட்ட இருக்கு. எனக்கு ஆடியோ சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா எல்லாம் அதிக மாட்டிக்கலாம். ரிவர்ஸ் டச் ஸ்கிரீன் எல்லாம் மாட்டிக்கலாம். பரவாயில்ல, ஃபீச்சர் நிறைய வருது. பிஹெச் பவர் எவ்வளவு வருது? 80 ஹெச்பி வரும். 2593 சிசி வரும். நியூட்டன் மீட்டரா? நியூட்டன் மீட்டர் 220 nm மீட்டர். பரவாயில்ல, பிக்கப் அப்ப ஜம்ப் பண்றோம். ஆமா, இப்போ தான் ஐலாண்டுக்காரங்க வந்துட்டு போனாங்க. வண்டி வேண்டாம்னு தான் சொன்னேன். அது சிறுவைகுண்ட டிவிகே வேட்பாளர் அவரோட வண்டி இது. அப்படியா? டெலிவரி எடுக்கல. வண்டி ஸ்டார்ட் பண்ண அந்த அளவுக்கு வண்டி ஆனா முந்திய விட கம்ஃபர்டபிள். அந்த சுருக்கிட்டாங்க போல உள்ளேயும். சீட் முன்னாடி பின்னாடி எடுத்துக்கலாம். நானே முன்னாடி பின்னாடி இதுக்குள்ள போக மாட்டேன். கார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா மேலே கீழயும்? அதுக்கு வந்து டாப் வேரியன்ட் இருக்கு. 2 டைப் இருக்கு. டாப் வேரியன்ட், லோ மிட் வேரியன்ட். இது சரி, மிட் வேரியன்ட் டாப் வேரியன்ட்க்கு என்ன பிரைஸ்? சீட் வந்து 30,000 வித்தியாசம் வரும். 30,000 தான் வருமா? அப்ப டாப் வேரியன்ட் வாங்கிருக்கேன். 30,000 தான வித்தியாசம். பிரேக் லைட் வந்து அது இருக்கா? டெஸ்ட்ல இருக்கு. என்ன பேமெண்ட் வந்து ஒரு 4 நாள் கழிச்சா வண்டி கொடுத்துட்டு அந்த அளவுக்கு வண்டி ஸ்டார்ட் இல்ல. நல்ல விற்பனை. தோஸ்த கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு நான் படா வச்சு இந்த V50 V70 கொடுத்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. புக்கிங் அட்லீஸ்ட் ஒரு 10,000 புக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃபினான்ஸ் முடிச்சு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு வண்டி கொடுத்துருவோம். ஒரு வாரம் ஆயிருமோ? ஒரு வாரம் கன்ஃபார்ம். தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த இதான் நிலைமை. புக்கிங்காவது பண்ணி வச்சுட்டு ஃபினான்ஸை முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா வண்டி வரும்போது ஃபினான்ஸ் இது பண்ணிட்டு டெலிவரி எடுத்துடலாம்.
டிஸ்ப்ளே இதெல்லாம் நீங்க இதுல இன்ஸ்டாலேஷன் பண்ணி விட்டீங்களா? இது நம்ம டிஸ்ப்ளே வந்து தனியா அடிஷனலா நம்ம ஃபிட் பண்றது. நம்ம தான் ஃபிட் பண்ணணுமா? டிஸ்ப்ளே, டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, ஜேபிஎல், ஊப்பர் எல்லாம் சேர்த்து ஒரு 8700 வரும். ஊப்பர் இல்லாம சரி. எல்லாம் 8700. நீங்க இந்த அக்சசரிஸ் எல்லாம் போடுறது போல இதை போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சரி சரி. இது இன்னொன்று வேரியேஷன் சொன்னீங்களா? அது கொஞ்சம் ஃபேஸ் அதிகமா இருக்கும். அதாவது சீட்டு ஹைட்டு தந்தாலும் அட்ஜஸ்டபிள் சீட் இருக்கும். ஆமா, 80,000 பம்பல் ஆச்சு. ஏசி இல்லாம வராதோ? ஏசி வந்து கம்பல்சரி ஏசி தான். கவர்மெண்ட் நாம்ஸ் படி போட்டு விட்டுருக்காங்க. ஏசி நம்ம ஏரியால எலி கிடைச்சிச்சுன்னா அது வேலை ஜாஸ்தியாக வரும். இதுல ஒரு ஃபீடிங் வரும்ல, இதுல ஒரு இந்த மாதிரி ஃபீடிங் வரும். ரப்பர் பீடிங் வராது. ஏன்னா இந்த கண்ணாடி வந்து இப்போ ஃபீடிங் டைப்ல ஃபிக்ஸட் டைப். ஈஸியா வந்து இந்த கண்ணாடி எதுவும் உடைஞ்சாலும் வந்து டக்குனு மாட்டி உங்களுக்கு கொடுத்து விட்ருவாங்க. சரி சரி. டோட்டல் எல்லாத்தையும் மாட்டாங்க. ஷேப்பிங் கூட. ஆமா, வண்டி எல்லாம் ஹிந்தி பழைய மாடல் நான் ஓட்டியிருக்கேன். இந்த மாடல் நேருக்கு அது நின்று பார்த்தோம்னா ஒரு கார் மாதிரி தான் தெரியும். 3 சிலிண்டரா? 4 சிலிண்டரா? 4 சிலிண்டர்னா வைப்ரேட் தெரியுது. எல்லாமே ஸ்டீரிங்ல வைப்ரேட் தெரியுதுனா 4 சிலிண்டரும். அது இன்ஜின் செட் ஆன வரைக்கும் கொஞ்சம் இருக்கும். அப்படினா லைட்டோட அலைன்மென்ட் பாத்தீங்கன்னா சரியா வந்துரும். அலைன்மென்ட் இருக்கும் போல இந்த இடத்துல. அலைன்மென்ட் பெசிபிக்கா நம்ம வண்டி மாதிரி எந்த வண்டி உழைக்காது. இதுக்கு ஒரு மாடல் கம்மினா இந்த வண்டி. இதுக்கு ஒரு மாடல் பேசிக் மாடல், பேஸ் மாடல். தொட்டில வரும். தொட்டியே இருக்காதோ? தொட்டி நம்ம ரெடி பண்ணி போறோம். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா டாடா சேரானிக்கு அத வாங்குற காரா? டெஸ்ட் ரைடா நம்ம பார்த்தது யார வாங்கியிருக்காப்ல? இல்ல இது வேற கலர். அங்க ஒண்ணு இருக்கு, அது ஒரு எல்லா கலரும். இது என்னது வைப்பரா? வைசருக்கு வர்ற ஏசி நினைக்கிறேன். இது டீமிஸ்ட்னே. இந்த அதாவது இந்த இதுல ஃபாக் ஆயிட்னா ரிமூவ் பண்ணி விடும். அது ஏசி ஹீட்டர். சரி சரி. காருக்கு வர மாதிரி அது போடணும். வெயில் நேரத்துல ஏசி போடணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணு.